உண்மையிலே கமலஹாசன், கமலஹாசன் தாங்க. அதுவும் கமலஹாசன் வெறும் பேர சொல்லக்கூடாது. உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு சொல்வதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாதுங்க. ஏறக்குறைய நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் சொன்னாலும் அது ஒண்ணும் மிகைப்படுத்திலாம் சொல்ற மாரி இல்ல வந்து. அது கமலஹாசன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து, இந்த தக் லைஃப் ட்ரெய்லர பார்க்கும்போது வந்து, இந்த வயசுல இப்படி அதுவும் இன்றைய இளைய தலைமுறை கூட அப்படி மெனக்கெட்டு அவங்களோட அடாப்ட் ஆகி பண்ற ஒரு விஷயம் இல்ல. அது எப்பவுமே உண்டு கமலஹாசன் கிட்ட. இதுல முக்கியமான விஷயம் இந்த ட்ரெய்லருக்குள்ள போகறதுக்கு முன்னாடி வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மணிரத்னம், கமலஹாசன் 2 பேரும் 40 வருஷங்களுக்கு பிறகு நாயகன் படத்திற்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க. இடையில அவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நாயகனும் ஒரு மிகப்பெரிய அதாவது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து நாயகன். அதில வந்து காட்ஃபாதருடைய உல்டா அது இதுன்னு 1000 சொன்னாலும் சரி. இன்னைக்கு வந்து நாயகன் ரெஃபரன்ஸ் இல்லாம எதுவுமே இல்லைங்க வந்து. ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு. இதுக்கு இடையில வந்து இவங்க 2 பேருமே இணையலையா? இணையறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்படின்னா, இடையில 2, 3 சிட்டிங்லாம் பேசுற மாரியானால இருந்தது. அப்புறம் கமலஹாசன் ஒரு பக்கம், மணிரத்னம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. கமலஹாசன் கூட மணிரத்னம் கூட இணைஞ்சு படம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் எங்கிருந்து தொடங்கியது? நெறைய பேருக்கு மணிரத்னம் கூட பண்ணணும்ன்ற ஆர்வம் வந்து எங்கிருந்து தொடங்கியது? குறிப்பாக கமலஹாசனுக்கு எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா, பொன்னியின் செல்வன் தான். நிச்சயமா பொன்னியின் செல்வன் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொன்னது யாருன்னா, மறைந்த இயக்குனர் மகேந்திரன். இல்ல இது பண்ண முடியாதுங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து. பொருட்செலவை தாண்டி இது இது ரொம்ப ஏன்னா கொஞ்சம் எங்கேயாவது பிசுறு தட்டுனா அந்த ஒட்டுமொத்த நாவலும் காலியாயிடும். அப்படிங்கும்போது கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் நாம பொன்னியின் செல்வன் எடுத்தான்னு அவரும் வந்து ஒரு கட்டத்தில கைவிட்டார். அப்படியாப்பட்ட அந்த ப்ராஜெக்ட்ட மணிரத்னம் பொன்னியின் செல்வன் 1, 2ன்னு இந்திய சினிமாவுக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டான்னு ஒட்டுமொத்தமா மணிரத்னம் அந்த கவனம் போனது தான். ரைட்டு. விக்ரம் ஒரு மாபெரும் வெற்றி. விக்ரமுக்கு பிறகு வந்து கமலஹாசன் வந்து பல இடங்கள்ல சொன்னது என்னன்னா, களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து அம்மாவ நீ அப்பாவ நான் பாட்டு பாடி நான் திரையுலகில இவ்வளோ காலம் இருந்ததில, நான் வந்து சம்பாதித்தது அப்படின்னு ஒரு பெரும் லாபம் சம்பாதித்தது அப்படின்னா, உண்மையா அந்த விக்ரம் படம் தான் அப்படின்னாரு. அந்த விக்ரம் படம் தந்த அந்த வெற்றி, அந்த விக்ரம் தந்த ஒரு அந்த பிளாக் பஸ்டர் அப்புறம் இந்தியன் 2 ஆரம்பிங்கனாங்க. இந்தியன் 2 வந்து ஒரு என்ன சொல்றது, என்ன பொறுத்தவரை ஒரு கலவையான விமர்சனம் தான். அந்த படம் சரி ஃபெயிலியர்ன்னு கூட வச்சுட்டா கூட சரி. சரி மீண்டும் மணிரத்னம் கூட இணைவோம் அப்படின்னு. மணிரத்னம் கூட நல்லா ஞாபகம் இருந்து ஒரு கமலஹாசனுடைய ஒரு பிறந்த நாளுக்கு தான் இந்த படத்தினுடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோ அல்லது ஒரு டீசர் கூட சொல்லலாம். அப்படி வந்து நின்னு நான் காயல்பட்டினத்துக்காரன், சக்திவேல் ரங்கராயர் நாயக்கர் அப்படின்னு அந்த டோன்லேருந்து தொடங்குனது வந்து அதன் பிறகு யார் உள்ளலாம் ஸ்டார் காஸ்ட் வரப்போறாங்க? என்ன டெக்னீஷியன்ஸ் வரப்போறாங்க? மணிரத்னம் எந்த மாதிரியான ஒரு கதையை தரப்போகிறார்? நாயகனுக்கு பிறகு மணிரத்னமும் கமலஹாசனும் சேர்ந்து 2 ஜீனியஸ் சேர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் பண்ண போறாங்கன்னா, அப்பயே வந்து ஆரம்பிச்சது என்னன்னா, இது ஓகே தக் லைஃப் வந்து இது வந்து ஒரு வெள்ளைக்காரத்து காலத்து கதை. நம்ம கூட பேசியிருந்தோம் வந்து. அப்போ வந்து ராஜஸ்தான் மாதிரியான ஏரியாக்கள்ல இருக்குல்ல, ஒரு கொள்ளை கூட்டம் ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று இந்த கொள்ளையடித்த படம். ஆங்கிலேயரையிலே வந்து கைய வச்ச பிறகு தான் ஆங்கிலேயர் ஒட்டுமொத்தமா இவங்கள வந்து மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு நாடு கட்டுனாங்க, காலி பண்ணாங்க வந்து. அந்த கதை தான் அப்படின்ற ஒரு பேஸ் இருந்ததப்போ, அடுத்த கமலஹாசனுடைய பிறந்த நாளுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஸ் டேட்ட வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. அதான் ஜூன் 5ன்னு. இப்போ ப்ரமோஷன்ற ஒரு விஷயம். ப்ரமோஷன்ல கமலஹாசன அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. குறிப்பா வந்து இப்போ ஆடியோ லான்ச் கடந்த 15ஆம் தேதி நடக்க வேண்டியது. நமக்கு தெரியும் வந்து இந்தியா, பாகிஸ்தான் போர். அந்த போர் பதட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த ஆடியோ லான்ச் சரியா இருக்குமான்னு, அந்த நேரத்தில கமலஹாசன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா வந்து, போர் வந்து ஒரு வேளை நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னு வச்சுங்க, இந்த படம் ப்ரமோஷன்ற ஒரு விஷயம் என்ன பண்றது அப்படின்பொழுது, ஆந்திரா, தெலுங்கானாவிலிருந்து ஒரு 12 யூடியூப் சேனல்கள இங்க சென்னைக்கு வரவழைச்சு, 12 யூடியூப் சேனல்களை சேர்ந்தவர்களுக்கும், இவர் ஒவ்வொரு காஸ்டியூமும் மாத்தி, மாத்தி, மாத்தி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்தாரு. அது வழக்கம் போல எல்லா ஊர்லயும் இருக்கும் இல்லையா? அந்த 12 பேர் தான் ஒஸ்தியா? நாங்கலாம் என்னங்க? நம்ம ஊர்லயும் அது நடக்கும் வந்து. ஆமாங்க வந்து. அவங்கவங்களுக்கு ஒஸ்தி. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ஆனா கமலஹாசன் என்னன்னா, அந்த 12 பேர கூப்பிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது அது. ஒருவேளை போர் வந்து நீடிச்சு போயிருச்சுன்னா, என்ன பண்றது? அப்படின்றதுக்காக பண்ணது வந்து, இப்போ ப்ரமோஷன் கிளம்பியாச்சு வந்து. 24ஆம் தேதி சென்னையில் வந்து தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் காலேஜில் ஆடியோ லான்ச். அதன் பிறகு வந்து ஒவ்வொரு ஊரா போறாங்க. ஆந்திரா, தெலுங்கானா. குறிப்பா ஜூன் 1ஆம் தேதி துபாயில. இதுக்கிடையில ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலயோ ப்ரமோஷன் இருக்குதுன்னாங்க. இல்ல கிடையாது. ஜூன் வந்து 1 துபாயில மிக பிரமாண்டமான ஒரு ப்ரமோஷன். அது ஜூன் 5 மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதுல இன்னொன்னு என்னன்னா, எஸ்டிஆர் சிம்பு உள்ள இணைஞ்சது தான் வந்து. அதுதான் வந்து ஒரு நண்பர் கூட சொன்னார் அது. மணிரத்னம், கமலஹாசன், எஸ்டிஆர், பெரிய பாய் இவங்கெல்லாம் சேர்ந்து
வேறு லெவலில் கலக்கியிருக்காங்க அப்படின்னு இதுதான் பார்க்கும்போது ஒரு நாயகன் படத்திற்கு பிறகு 40 வருஷம், கமலஹாசன், ஏஆர் ரகுமான் 2 பேரும் சேர்ந்து 25 வருஷம். 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணேன்னா தென்னாலி. தென்னாலிக்கு அப்புறம் வந்து ரகுமானி எந்த கமலஹாசன் படத்துக்கும் இசையமைக்கல. ஓகே, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது? 2 நிமிஷம் தாங்க ஓடுது. 2 நிமிஷம் வந்து ட்ரெய்லரை வந்து பார்த்தோன்னே நமக்கு கணிச்சிட முடியுது. ஓகே, இது ஒரு கேங்ஸ்டர் கதை. குறிப்பாக உன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாற்றுறேன், நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்னு அந்த சின்ன வயசு சிம்பு அப்படி தூக்கி கமலஹாசன் நிற்கும் பொழுது எனக்கு நாயகனுடைய அந்த ஓப்பனிங் காட்சி தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி பாம்பே கடற்கரையில் சின்ன வயசு கமலஹாசன் அப்படி நிற்கும்போது சின்ன வயசு ஜனகராஜ் கேட்பாப்புல, என்ன பண்ணிட்டு வந்த நீ அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்பொழுது, உனக்கு வா, நான் வந்து வாப்பா கிட்ட உன்னை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த தொடங்குகிற அந்த படம் கடைசி எண்டு வரைக்கும் அந்த ஆடியன்ஸை கட்டி போட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பையனை அப்படி பார்க்குறதா இருந்து அந்த கெட்டப் கமலஹாசன் கெட்டப் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாயகன், ஒரு தேவர் மகன், ஒரு விருமாண்டி, இதனுடைய ஒரு இப்போ இருக்கிற இந்த ஒரு மாடர்ன் வெர்ஷன் தான் தக் லைஃப் மாதிரி தோணுது. சரி, ஓகேங்க, சக்திவேல் ரங்கராயர் நாயக்கருடைய அந்த இடத்தை யார் பிடிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேங் வார் இதில் நடக்குது. ஒரு பக்கம் வந்து அமர், யார், சிம்பு, அமருக்காக அமரை வந்து அவரே சொல்கிறாரு, நான் உள்ளே இருந்து கவனிச்சிக்கிட்டா வெளியே இருந்து அமர் பார்த்து பார்ப்பல அப்படின்னு மாதிரி நாசர் ஒரு கேள்வி. வெளியே இருந்து பார்த்துக்கிட்டா பெரிய ஆளாக வந்து தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 18 அடி பாயும் அப்படின்னு கமலஹாசன் சொல்லும்போது, இல்லை 16 அடி அப்படின்போது, ரைட்டு, ஓகே, நீ கணக்கில் பெரிய வஸ்தாது அப்படின்னு சொல்கிற இடமாகட்டும். அதான் நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க, இது கமலஹாசன் ஆரம்பத்தில் வந்து அவருடைய படமாக ஆரம்பித்து ஏறக்குறைய சிம்புவோடைய படமாக மாறி இருக்கிறது. ஏறக்குறைய 2 பேருங்க தராசு மாதிரி தான் வந்து 2 தட்டும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு இந்த சக்திவேல் ரங்கராயருடைய அந்த இடத்தை யார் பிடிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் கதையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க இல்லைங்களா, நான் காயல்பட்டினத்துக்காரன் அப்படின்னு. அது என்னங்க அப்படின்னா அதுதாங்க கமலஹாசன், அதுதாங்க மணிரத்னம். ஏன்னா ஒரு ட்ரெய்லர்லேயே எல்லாரும் சொல்லிட்டு மாறாங்க, சொல்லவும் கூடாது. அதுலேயும் இவங்க வந்து சினிமாவை கரைச்சி குடித்தவங்க, அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சஸ்பென்ஸ் என்ன என்பது தான் நீங்கள் ஜூன் 5ஆம் தேதி படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு பார்க்கும்போது கேங்ஸ்டர் கதை மாதிரி இருக்குது. வந்து ஒரு வளர்ப்பு மகன், கமலஹாசனுடைய வளர்ப்பு மகன் சிம்பு இதில் தெரிய வருது. பல குழுக்கள் உள்ளே இருக்குது. அதை தாண்டி யாருக்கு யார் பேருன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அபிராமி கூட இருக்கார், அப்புறம் த்ரிஷாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. சிம்புக்கு யார் பேருன்னு தெரியல. இப்படியா இருக்கிற நேரத்தில் ஒரு கலைச்சி போட்ட சீட்டு மாதிரி தான் இருக்கும் வந்து ஒரு ட்ரெய்லர். அது என்னென்னா, நீங்கள் என்னென்னு கதைன்னு வந்து யூகிச்சிட முடியாது. அதில் வந்து திரும்ப சொல்கிறதுனா உலகநாயகன் மிகப்பெரிய கெட்டிகார். இதெல்லாம் தாண்டி நம்ம 1000 முறை சொல்லியிருக்கிறோம், வந்து சிம்பு வந்து தமிழ் சினிமாவில் எப்படி வந்து களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து கமலஹாசன் வந்தாரோ, அதுமாதிரி சிம்பு அவருடைய தந்தையுடைய படங்களில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து எங்கள் வீட்டு வேலை மாதிரியான படங்களில் ஹீரோவாக வந்து சினிமாவில் எல்லா டெக்னிக்கலும் கரைச்சி பிடிச்ச ஒரு நபருங்க. அது எல்லாமே தெரியும். 24 கிராஃப்டில் வந்து என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். அது மைனஸாக ப்ளஸ்ஸாக தாண்டி சிம்பு ஏன் தனக்கான ஒரு இடத்த வந்து இன்னும் அவர் தக்க வச்சுக்கலையே அப்படின்ற ஒரு பெரும் வருத்தமும் கோபமும் இருக்கும்போது அதுக்கு மிக சரியான படம் தான் தக் லைஃப். அந்த இடத்த சிம்பு பிடிச்சிட்டாரு. இதெல்லாம் மீறி ஓகே, இந்த ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம், தக் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு இப்போ இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா சின்ன திரை பெரிய திரை எல்லாரும் வந்து கமலஹாசனுடைய பழைய பாடல்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு விழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே தாங்க நிற்கிறவர். கமலஹாசனுடைய பெரிய பலம் என்னென்னா, இந்த வயது வித்தியாசம், அப்புறம் ஈகோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திறமை இருக்கிறவன் யாராக இருந்தாலும் வா, எந்த தலைமையாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த வயசாகனாலும் இருக்கட்டும், வா என் பக்கத்தில் வா, என் கூட இரு, அதுதான் வெற்றியோட வரி. அதான் சொல்லுவாங்க வந்து. அப்போ அந்த காலத்திலே சொல்லுவாங்க, ஹாலிவுட்டில் சினிமா சம்மந்தமான ஒரு புத்தகம் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அது பிரிண்ட் ஆகி வெளியே வர்றதுக்குள்ளே முதல்ல வெளியே வந்தவுடனே ஆழ்வார்பேட்டில் இருக்கிற கமலஹாசன் ஆஃபீஸ் டேபிளில் தான் வரும் அப்படின்வாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், ஏஐ சம்மந்தமான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து அதை போய் அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வராப்புல 70 வயசில் வந்து. என்னென்னா இந்த கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உயிர்ப்போடு வைத்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. எனக்குறே பார்த்தீங்கன்னா தக் லைஃபுடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு மருதநாயகத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுவார். 2 நிமிஷம் இந்த ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லர் 2 நிமிஷம் தெரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 1 மில்லியனை தாண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்க்காங்க. இப்படி நீங்கள் ஒரு படம் கொடுங்க, நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு விதம். ஓகே, தக் லைஃப் முழு கதை எந்த மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால் கண்டிப்பாக யூகிக்க முடியாது. என்ன உள்ளே வந்து தக் லைஃப் சம்பவங்கள்லாம் இருக்குது வந்து ஜூன் 5ஆம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. உங்களை மாதிரி நானும் மிக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உலகநாயகன் கமலஹாசனுக்கு விக்ரமுக்கு பிறகு மாபெரும் வெற்றி படமாகவும், சிம்புவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாகவும், அவருடைய
STR 49, 50, 51 அந்த மாதிரியான படங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நம்புவோம். குறிப்பாக ரஹ்மானுடைய மியூசிக் இந்த ட்ரெய்லரில் வேற லெவலுங்க. பெரிய பாய் தான். பின்னி படத்தில் எடுத்திருக்காரு. ஓகே, இதோட அப்டேட் முடிஞ்சு போகிறதுல ஆடியோ லான்ச்சில் என்ன கமலஹாசன் பேச போகிறார், சிம்பு என்ன பேச போகிறார், ஆடியோ லான்ச்சில் மணிரத்னம் இந்த படம் சம்பந்தமாக என்ன விஷயத்தை சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் இருக்குது. அந்த ஆவலோடு நானும் உங்களை மாதிரி காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.